என்னதான் மீனாவுக்கு எதிரா சதி பண்ணாலும், அந்த சதிய முறியடிச்சு வின் பண்றது தான் நம்ம மீனாவோட கெத்து அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னடா ஒரே ரைமிங்கா பேசுறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்நேரம் வரைக்கும் அந்த டயலாக் உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்க. சரி நம்ம கதைக்குள்ள வருவோம். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோமோ பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிந்தாமணி கிட்ட போய் ரோகிணி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ கடைய வந்து காலி பண்ணணும். மீனாவோட அம்மா கடைய நீ காலி பண்ணணும். அப்படி மட்டும் நீ காலி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏதோ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் குடுக்க போறாங்க. அதனால இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தமா மீனாவுக்கு பிரச்சனைய உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் அசால்ட்டுடா. ஒரு கடைய காலி பண்ண வச்சா திருப்பி கடைய போட முடியாதாக்கும். இத நினைக்கும்போது தான் எனக்கு பயங்கர சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. என்னடா வில்லத்தனம் பண்ற சொன்னா இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, கடைய காலி பண்ணா திருப்பி கடை போட முடியுமா? முடியாதா? முடியும் தானே! என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத பகல்ல பண்ணா முத்துவுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டோட நைட்டா போயி சந்திராவோட அதாவது மீனாவோட அம்மா கடைய வந்து காலி பண்ணி கொண்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் சந்திரா வந்து இத பார்த்துட்டு, "இது யார் பார்த்த வேலையா இருக்கும்? நம்ம கடைய காணோமே! நம்ம வந்து வருஷமா காலங்காலமா இந்த கடையில இருந்து தானே நம்ம வேலை பார்த்து அரை வயித்து கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்க எல்லாரையும் ஆளாக்கி வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்கன்னா, அதுக்கு காரணமே கடை தானே! இது போயிருச்சே! எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச கடை." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. "விடுமா இது யார் தான் பண்ணாங்கன்னு பார்த்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த கடைய காலி பண்ண வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து தேட போறாங்க. அது நமக்கு தெரியும். இதுக்கு வந்து எனிமி கண்டிப்பா சிந்தாமணியா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என் மாமியார் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. நம்ம கடையில வந்துட்டு பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதனால கடையில பேனர் வைக்கிறத பார்த்துட்டு இந்த சிந்தாமணியோட குரூப் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத சிந்தாமணியோட வாயால இந்த உண்மையை வர வைக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பயங்கரமான சிஐடி வேலையெல்லாம் பார்த்து சிந்தாமணியை கண்டுபிடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிளைண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அதாவது ஆர்டர் கொடுத்த கிளைண்ட் ரோகிணிக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி சாரி மனோஜுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மீனாவுக்கும் இந்த ஆர்டரை கொடுக்க போறாங்க. எது எப்படியோ மீனா வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குது.